இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி இருக்கிறது. உட்கட்சி அடிப்படையில் வலிமைப்படுத்தி இருக்கிறது. அமைப்பு அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இரண்டும் மிக முக்கியமான ஒரு வெற்றி. அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஸ்ட்ரைக் ரேட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹரியானாவில் ஆன்டி இன்குபென்சியில் வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்திருக்கு, உற்சாகம் கொடுத்திருக்கு. தமிழக அரசியல் நிச்சயமா மாறி இருக்குங்க. புதியவர்கள் வரவு, உள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு அவங்களுடைய இளைஞர்களை மேல கொண்டு வர பாக்குறாங்க. 2026 மிக வித்தியாசமான அரசியல் களமா இருக்கும். அது 2025 ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து 2026 அமையுங்க. அண்ணா, இந்த படிப்பு ஷெவ்னிங் குருகுல் ஃபெலோஷிப்னு ஒரு ப்ரோக்ராமுங்கண்ணா. இது ஆக்ஸ்போர்டுடைய பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும். ஆக்ஸ்போர்டுங்கிறது 35 காலேஜ். அதில் ஒரு காலேஜில் நாங்கள்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போங்கன்னா, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும். தினமும் கிளாஸ் ரூமில் இருக்கணும். டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிப்போர்ட், இந்த மாதிரி. சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும். ஸோ இது ஒரு மிக வித்தியாசமான அனுபவம். அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அங்கே நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. முன்னாள் இங்கிலாந்துடைய பிரதமர்கள் இருந்து எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ப்ரொஃபஸர்ஸாக மாறிட்டாங்க. எல்லாரும் அகாடமிக் திங்க் டேங்க்ஸில் இருக்காங்க. அதனால் என்னை ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்கன்னா, நிறைய கற்றுருக்கேன். நாம் செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 மாத காலம் உள்நோக்கி பார்ப்பதற்கு. அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும். வாய்ப்பு கொடுத்து நம்மளை அங்கே அனுப்பிட்டு திரும்ப 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன். கட்சி ஜனரல் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 3 மாத காலம் ஒரு பொறுப்பிலிருந்து போறதெல்லாம் கஷ்டம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்காங்க. அதனால நான் பெருசா கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மிக முக்கியமான காலம் எல்லா நாட்களுமே. இந்த 3 மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சுக்கிச்சுங்கன்னா எங்களுடைய அமைப்பு தேர்தல் காலம் இது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. புதிய வரவுகள், உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் 10 நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்ன, இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளவு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் கடின உழைப்பு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்ப நடக்குது. அது இந்த 3 மாத காலம். கிளை தலைவர்கள் புதுசா தேர்ந்தெடுக்கணும். மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாசம் இருக்கு. மாநில தலைவர், தேசிய தலைவர், வரிசையா தேர்தல் நடக்கும். ஸோ அந்த 3 மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்துக் கொண்டு கட்சி வேலைகளை, அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதான் அந்த 3 மாத காலம். குறிப்பாக அண்ணன் கெச்சிராஜா அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க. மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்தாங்க. எல்லோரும் ஆளுமைகள் தான். அதில் நானும் ஒரு ஆளுமை, எல்லாத்தோட சேர்த்து, தொண்டர்களோட சேர்த்து. நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேங்கன்னா, ராஜாண்ணை கொண்டு வர்றாங்க, தமிழிசைக்கா கொண்டு வர்றாங்க, வானத்தேக்கா கொண்டு வர்றாங்க, எல்லா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா கொண்டு வர்றாங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்க. இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமா குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுறோம். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இருக்குங்கண்ணா. அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொசிஷன் பண்ணணும். நிறைய சறுக்கல்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. நிறைய நல்லது செஞ்சிருக்கோம். அடுத்த 1 ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும். கிராமத்தை நோக்கி போகணுங்கன்னா 2026 எங்களுடைய ஆண்டாக பார்க்கிறோம். லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை. அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கண்ணா. 2026 எங்களுடைய வெற்றியை நோக்கி எதிர்பார்க்கிறோம். மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்புறோம். அண்ணா பதில் சொல்றேங்க அண்ணா. வந்தோடனே இந்த மாதிரி கேட்டா எப்படிங்கண்ணா? அண்ணா தொடர்ந்து நாம சொல்றதுங்கன்னா,
விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியாரை ஏத்துக்குவேன் ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணுங்கன்னா, நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனா இதற்கு ஆதரவு அது அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓபனா சொல்லிட்டாங்க, நாங்க குடும்ப அரசியல் தான், அதை பத்தி நாங்க வெக்கப்பட போறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து பெயில்ல வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு. இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அண்ணா ஏங்கண்ணா கேக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 இருந்து பேசலீங்கன்னா. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை, ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்னைக்கு மத்திய அரசு அதிகமா தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு அண்ணன் சீமான் அவர் அவருடைய கருத்து சொல்றாங்க. எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியா நல்ல நண்பரா நான் மதிக்கிறேங்கன்னா, ஆனா பாதை வேறு வேறு. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அதை கொண்டு போறாங்க. நாங்க வந்து இன்னைக்கு தேசியத்தை முன் வைக்கிறோம். அதுல வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி என்றால் தனியா இலங்கைக்கு வந்து நாங்க தனியா ஃபாரின் பாலிசி தனியா நம்ம பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கோல். அப்படி கிடையாதுங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீமான் அண்ணன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட 2 பேருக்கு இல்லைங்கண்ணா. மூன்றாவது, விஜய் அவர்களுடைய வருகை, இன்னைக்கு சீமான் அண்ணன், இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் 2 பேர்த்திட்டு கேட்கணுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள், வளர்ற வாக்காளர்கள், தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது, எதிரியும் கிடையாது. முடிச்சுட்டீங்க வரங்கண்ணா, முடிச்சு வரங்கண்ணா. ஒரே வயதுல இருக்கும் கிட்டத்தட்டங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க எங்க கிட்டையும். விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பாக்குறாங்க. எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான். ஆனா ஓட்டு போடுவாங்களா, அது வேறங்கண்ணா. ஓட்டாக வரும்பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம். அது அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கண்ணா. எதுவுமே வந்து ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறாங்க. அது இரண்டாவது.
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. மூத்த ஒரு நிருபர் நீங்க. 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. அண்ணா அண்ணா நான் வந்து ஆக்ஸ்போர்ட் வந்து லண்டன்ல இருந்து 90 மைல் தொலைவில் இருக்குங்கண்ணா. அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அங்கதான் நான் வாழ்ந்தேன், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன்ல. அதனால எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டன்ல பெருசா பங்கேற்கலீங்கண்ணா. ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மட்டும் ஒரு நிகழ்வுல பங்கேற்றேன். முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். படிப்புல கவனம் செலுத்தணும், அதுல நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரையும் சந்திக்கவில்லை, அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா. இனி தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டா போச்சு, எல்லாம் இங்கதான் இருக்காங்கல்ல அண்ணா. அதாவது 3 மாத காலத்துல அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிட்டாங்களான்னு தெரியல. 3 மாத காலத்துல பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாடை மாத்தின மாதிரி இல்லைங்கண்ணா. ஏன்னா நானும் வெளியிருந்து நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே 5 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும்? அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம். 2024 நின்றிருக்கின்றோம். நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையா உழைக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்யட்டுங்க. ரொம்ப மோசமா இருக்குங்கன்னா, பல்லடத்துல நேற்று 3 பேர் ஒரே குடும்பத்துல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவினாசியில காலையில வாக்கிங் போறவங்க. தமிழ்நாடே பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்தம் என்பது குறிப்பாக அரிவாள் மூலமாக, அரிவாள் கலாச்சாரம் என்பது புதுசு. அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இது போன ஆண்டு பல்லடத்துல ஒரு குடும்பத்துல 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த 3 பேர். இது தொடர்ச்சியா நடக்குது. அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல நடக்குது. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சுல 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்காட்லாந்து யார்டு இல்லைங்கன்னா நியூ ஸ்காட்லாந்து யார்டுன்னு தான் இருக்கு. இங்கிலாந்துல வந்து ஸ்காட்லாந்து யார்டுங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாந்து யார்டுன்னு மாத்திக்கிட்டாங்க. எப்ப முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொன்னாங்களோ இங்கிலாந்துக்காரன் நியூ ஸ்காட்லாந்து யார்டுன்னு மாட்டிக்கிட்டாங்க. அந்த வம்புக்கே நான் வரல. தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை, ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை. உண்மையாலும் ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல. அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லிங்கன்னா நீங்க சொல்றீங்க, தினமும் பாக்குறீங்க. இது சம்பந்தமாக இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார். இப்ப அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து இது ஏற்கனவே போடப்பட்ட பைப்லைன், 30 ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ROU கொடுத்திருக்காங்க. 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதுல தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட, தமிழக அரசு உட்பட, மத்திய அரசினுடைய அதிகாரிகளுடைய இது. ஆனா விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலம் இது. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறிடுச்சு. 60 அடி தூரம் ரைட் ஆஃப் யூஸ்க்காக 2 அடி பைப்புக்கு நாம எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு மறுபடியும் ரோட்டு பக்கத்துல கொண்டு போறதை விட நீங்க காட்டுக்குள்ள கொண்டு போறீங்களே, விவசாயிகளுடைய தரப்பும் நியாயம் இருக்கு. ஏன்னா அது 1961 கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டம் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நிலம் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கு. ஆனா நான் அதை பத்தி பேச விரும்பலைங்க. ஆனா விவசாயிகளுடைய நியாயமும் உண்மையான நியாயம் தான். அதனால் வர்ற 10ஆம் தேதி நம்முடைய விவசாயிகளுடைய தலைவர் GK நாகராஜன் இருக்காங்க, ஐயா அங்க இருக்கிறாங்க, சொல்லேர் உழவன் ஐயா அங்க இருக்கிறாங்க. அமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசல, உதவியாளர்கிட்ட பேசுறேங்க. அனுமதி வாங்கி டெல்லிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நாங்க செல்ல போறோம். முடிந்தவரை அது ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க போறோம். ஏன்னா நாம விவசாயிகளுடைய பக்கம்தான். அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய வேலைப்பாடும் செயலுக்கு கூடாது. அதே நேரத்தில் 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் 30 ஆண்டு 55 வருஷம் போயிடும். 60 அடி என்பது நிறைய நிலத்தை பாத்தீங்கன்னா செங்குத்தா இல்லாம கிராஸ் கிராஸால இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் செய்ய முடியாத நிலைமை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவோடு சென்று அமைச்சரை சந்தித்து முறையிட போகின்றோம். இது முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு பக்கம் கொண்டு வாங்க, விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாம செய்யலான்னு. ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை மீத்தேன் திட்டம் நாம சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்ட்டாங்க. டங்ஸ்டன் திட்டம் உங்களுக்கு தெரியும், மதுரையில இன்னைக்கு முதலமைச்சர் நாடகம் ஆடுறாங்க.
2023 அக்டோபர் மாசம் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் வருது. தமிழக அரசினுடைய உயரதிகாரி பேர் சொல்லாம பேட்டி கொடுக்கறாங்க. டங்ஸ்டன் அங்கே எடுப்பதற்கு நாங்க கேட்டிருக்கோம் சொல்றாங்க. மத்திய அரசு நேற்று செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாசம் 2024 அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியால டங்ஸ்டன் எடுப்பதற்கு நாங்க டெண்டர் கொண்டு வர்றோம். இந்துஸ்தான் ஜிங்க்கு போது 10 மாத காலம் தமிழக அரசு பேசவே இல்லை. இன்னைக்கு நவம்பர்ல பிரச்சனை பண்றாங்க. தமிழக அரசே மத்திய அரசுக்கு ஜனவரி பிப்ரவரி 2024 இவங்கெல்லாம் நோட்டு போட்டு கொடுக்கறாங்க. 20 கிலோமீட்டர்ல 1.25 கிலோமீட்டர் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், மிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தும் பொழுது எங்கேயும் கூட ஆட்சேபம் தெரிவிக்கல. மத்திய அரசு டெண்டர் போடும்போது ஆட்சேபம் தெரிவிக்கல. இந்துஸ்தான் ஜிங்க் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சேபம் தெரிவிக்கல. இன்னைக்கு 9 மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன? அதனால் இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். எப்படி மீத்தேன் இருக்கும் பொழுது நாங்கள் செவி சாய்த்தமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம். ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான்கிற கேள்வி நான் கேட்கிறேன்.